சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை பற்றின ஒரு விஷயம், சரியா? ஆனால் இது வந்து எல்லா ஒரு ஃபீமேலுக்குமே வந்து ரிலேட் ஆகும். இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூல்ல ஆகட்டும், காலேஜ்ல ஆகட்டும், ஒரு 23 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஏஜ் 23 வரைக்கும், சரி, ஒரு 25 வரைக்கும், அது வரைக்குமே நமக்கு ஏதாவது ஒரு பேஷன் ஒன்று இருந்திருக்கும். பட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் மேரேஜுன்னு வந்ததுக்கப்புறம், இப்போ ஒர்க் போகிறோம் சரி, ஆனாலுமே ஒரு மாதிரி எல்லாமே மெக்கானிக்கல் ஆகிடும். நம்ம எதுக்கு தான் இதை பண்ணுறோன்னே தெரியாது. ஒரு மாதிரி அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் எதனால் இதை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக எழுதினேன் அப்படின்னா, நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவளை பார்த்துட்ருக்கேன், சரியா? அவள் வந்து ஒரு ரொம்ப பெரிய அத்லெட் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வச்சாலும் அவள் போய் கலந்துப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப பெரிய ப்ரைடு என்ன தெரியுமா, நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேலாம் வைப்பாங்கள்ல ஸ்கூலில், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இப்போ வந்து 100 மீட்டர் வின்னர் யார், 400 மீட்டர் வின்னர் யார், அப்புறம் லாங் ஜம்ப் வின்னர் யார், ஹை ஜம்ப் வின்னர் யார், இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. அதில் வந்து அவள் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் கரஸ்பாண்டன்ட் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரோட ஸ்கூல் ஸ்டேஜுமே அப்படி தானே இருக்கும். சென்டராக ஸ்டேஜ் இருக்கும், இந்த பக்கம்லேருந்து படியேறலாம், இந்த பக்கம்லேருந்து படியேறலாம். பேக் ஸ்டேஜுன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. எப்படி இருக்குன்னா, அந்த அது என்னது, அது மெடல், அந்த ப்ரைஸ் எல்லாம், அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகிறவங்க வந்து இந்த பக்கம் ஏறுவாங்க கரெக்டாக. இப்படியெல்லாம் ஏறிட்டுருப்பாங்க. ஒரு செட்டு வந்து ஃபஸ்ட்டு முடியும். அந்த மாதிரி 100 மீட்டர்ஸோட வின்னர், ரன்னர், 3rd ப்ரைஸ் அந்த மாதிரி முடியும். அந்த மாதிரி அது முடித்து அடுத்து 400 மீட்டர்ஸ், அதோட வின்னர், ரன்னர் அப்போலாம் சொல்லும்போது அவள் அந்த ஸ்டேஜையே சுற்றி ஓடிக்கிட்டே இருப்பாள். இதுக்கு வின்னர் வாங்க, இதுக்கு வின்னர் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதிலே முக்கால்வாசி டயர்டாகிடுவாள், சரியா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு மட்டும் இல்லாமல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போயிருக்கா, ஒரு ஸ்டேட் காம்படிஷன் போயிருக்கா. எனக்கு அவன் நேஷ்னல் போனாலாம் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹேர்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. பட் நான் எதுவும் அவள் வெளி ஸ்கூலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் எதுவுமே நான் பார்த்ததில்ல, சரியா? ஆனால் என் ஸ்கூலுக்குள்ளே எவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் எடுப்பாள், ரொம்ப முன்னாடி வருவாள், அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவாள். அந்த மாதிரி நிறையெல்லாம் இருந்தது. அண்ட் இதோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 11th 12th வந்து 11th or 12th இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இதில்ன்னு நினைக்கிறேன். 11th 12th ஏதோ ஒரு கிளாஸில் வந்து அவள் தான் எங்களோட ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருந்தாள். அது வந்து இன்னும் பெரிய ப்ரைடு. அது எவ்வளோ நல்லா இருக்குல்ல சொல்லும் போதே கேட்குறதுக்கே. அந்த மாதிரி நான் அவளை என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்தில் கலந்துக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அவளுக்கு குழந்த பிறந்தது. அதுக்கப்புறம் அவளோட அந்த அத்லெட் சைடே என்னால் பார்க்கவே முடியல. மேபி அதை அவள் கூட நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு அது எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதனால் அவளுக்காக இது எழுதணும் அப்படின்றது தோணுச்சு. இது ஸ்பெசிஃபிக்காக அவளுக்குன்னு மட்டுமே இல்லாமல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷன் நம்ம முன்னாடி வச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த பேஷனை வந்து அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணி புதுசாக ஒரு லைஃப்குள்ளே போகிறோன்னு சொல்லி இதை வந்து வெளியே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே நம்மளை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்காது. நம்மளே நம்மளை நிறுத்தியிருந்திருப்போம். ஐயோ மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லை வந்து குழந்த பிறந்துச்சு, அதனால் இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஒரு நமக்குள்ளேயே ஹெசிடேஷன்ஸ்லாம் இருந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்காக வேண்டி எழுதுனது தான் இது, ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன். படிச்சுட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக போயிடுச்சு. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு இதை படிக்கிறேன். என் கால் பயங்கரமாக மறந்து போச்சு. நான் அது கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டு அப்புறமா வந்து படிக்கிறேன், இருங்க.